This video is sponsored by Vasant & Co. Hi, I'm Dr.Shwetha Rahul and we are going to talk today about bridal skincare. அதாவது வந்து திருப்பி கல்யாண சீசன் ஆரம்பிச்சாச்சு, எல்லா கல்யாணமும் ஆரம்பிச்சாச்சு. ஈவன் இந்த கோவிட் நடுவில் கூட நிறைய பேர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க கல்யாணத்தை பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது வாட் ஷுட் பிரைட்ஸ் டூ, அதாவது வந்து எப்படி வந்து அவங்க ஸ்கின் கேர் ரெஜிமெனை பிளான் பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது, நம்ம பிரைட்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2 வகையான ஆளுங்க இருப்பாங்கங்க. ஒருத்தர் வந்து த வெரி வெல் ஆர்கனைஸ்ட் பிரைட், ரொம்ப நல்ல ஆர்கனைஸ்டாக ஒரு 6 months 1 yearக்கு முன்னே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அமையறதும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி, எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆன கல்யாணம்னா டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகி 1 month 2 monthsக்குள்ளே எனக்கு வெட்டிங் அப்படின்ட்டு நிறைய பேருக்கும் அந்த சுச்சுவேஷன்லையும் இருக்குது. பட் ஒரு நல்ல ஆர்கனைஸ்டாக ஒரு பிரைடால் இருக்க முடியும்னா, இஃப் சப்போஸ் த டைம் பெர்மிட்ஸ், then it's really great. ஏன்னா வந்து அவங்களுக்கு we have so much of time to work with their skin. 2வது கேட்டகரி தான் வந்து அவசர பிரைட், அதாவது வந்து உடனே கல்யாணம், உடனே எல்லாம் பண்ணிடணும், இம்மீடியட்டாக எல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அறக்க பறக்க ஷாப்பிங்லேருந்து ஸ்கின் கேர் வரைக்கும் எல்லாமே ஒரு ரஷ்ஷில் ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைட் நம்ம ஃபஸ்ட்டு வில் டாக் அபவுட் த வெல் ஆர்கனைஸ்ட் பிரைட் ஆர் த வாட் ஐ ஜென்ரலி கால் த பிரைட்ஸில்லா அப்படிங்கிறது. நல்லா ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க, எல்லாத்தையும் அப்படியே டக்னு ஸ்கெடியூல் படி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பிரைடுக்கு வந்து உங்களுக்கு we have so much of avenue to work with skin care as such. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு 6 months பீரியட் இருக்குது, இல்லை 1 year வரைக்கும் பீரியட் இருக்குன்னா என்னெல்லாம் பண்ணலாம் நீங்கள் அப்படிங்கிறது தான். we will first start with the diet. ஓகே, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த டயட்டுன்னு ஆரம்பித்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ டயட் தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் ஏன்னா வந்து கிராஷ் டயட்டிங் எதுவும் பண்ணாதீங்க. ஓகே, டோன்ட் டூ எனி கிராஷ் டயட்டிங். கீட்டோ போகிறேன், பாலியோ போகிறேன், நான் பயங்கரமாக இலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஷ் டயட்டிங்கில் ஸ்கின்னும் சரி முடியும் சரி ரொம்ப அடி வாங்குவாங்க. கீட்டோ டயட்ஸ் அண்ட் கிராஷ் டயட்டிங் லீட்ஸ் டு அன் எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபால் சுச்சுவேஷன். கல்யாண ஸ்ட்ரெஸ்ஸை தவிர இந்த ஸ்ட்ரெஸ் வேறு உங்களுக்கு கண்டிப்பாக தேவையே கிடையாது. ஸோ ஹேர் ஃபால் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு டோன்ட் கோ ஆன் கிராஷ் டயட்டிங். 2வது கிராஷ் டயட் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சடன் வெயிட் லாஸ் நடந்துச்சுன்னா, பிகாஸ் என்னதான் இருந்தாலும் 6 மாதம் 8 மாதங்கிறது இட்ஸ் அ வெரி ஷார்ட் பீரியட் ஃபார் அ வெயிட் லாஸ். அப்படி நடக்கும்பொழுது இந்த கண்ணு கீழே இருக்கிற குழி வந்து பயங்கரமாக அதிகமாகிடும். ஏன்னா இதோட லாஸ்ட் ஃபேட் ஆன் த ஃபேஸ், அந்த ஃபேட் ஃபேஸில் போன உடனே ரொம்ப ஒரு வயசான மாதிரி ஒரு லுக் வந்துடும். அண்ட் இட் ஸ்டார்ட் சாகிங், த ஸ்கின் சாக்ஸ். எல்லாருக்குமே வந்து வெயிட் லூஸ் பண்ணி அப்படியே டைட்டாக ஃபர்மாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. நிறைய பேருக்கு ரொம்ப சாகான மாதிரி ஆயிடும். அண்ட் குழி நிறைய இருக்கிறதுனால வில் ஸ்டார்ட் லுக்கிங் வெரி டயர்ட். ஸோ அதனால் கிராஷ் டயட்டிங் பண்ணாதீங்க. இட் டஸ் நாட் ஒர்க் வெல் ஃபார் யுவர் ஸ்கின் ஆர் ஃபார் யுவர் ஹேர். நான் சொன்ன மாதிரி எப்படி நீங்கள் உங்கள் டயட்டை பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூ கொடுக்குறேன் உங்களுக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சிக்கோங்க கண்டிப்பாக. கார்ப்ஸை குறைச்சிட்டு, எஸ்பெஷலி ப்ராசஸ்ட் கார்ப்ஸ், டப்பாவில் வரது எதையுமே சாப்பிடாதீங்க. அதாவது இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். ஒரு பேக்கேஜ்ட் ஐட்டமாக இருக்கலாம், எனி பேக்கேஜ்ட் ஐட்டமில் சுகர் சால்ட் ரெண்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டோன்ட் கோ ஃபார் பேக்கேஜ்ட் ஐட்டம்ஸ். ஜூஸை உட்பட்டு சொல்கிறேன் நான். கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ப்ரோட்டீனை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரோட்டீனுங்கிறது வந்து நம்ம மெயின் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடேரியன்ஸ்க்கு இன்னும் சாய்ஸஸ் இருக்குது. சிக்கன், ஃபிஷ், பன்னீர் அண்ட் நல்ல ஒரு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், எக்ஸ், இதெல்லாம் தான் மெயின் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரான் அஃப்கோர்ஸ் இருக்கவே இருக்குது. வெஜிடேரியன்ஸ் அப்படின்னு ஆகும்பொழுது வந்து உங்களுக்கு பன்னீர், வெஜிடபிள்ஸ் மாத்திரம் தான் பிகம் த ஒன்லி சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன். கான்சன்ட்ரேட் ஆன் த ப்ரோட்டீன், bring down the carbohydrates and make sure that you're cutting down on sugar. ஓகே, சுகர், ப்ராசஸ் சுகர் வந்து ரொம்ப முக்கியம் டு கட் டவுன் ஆன். இட் ரியலி ஹெல்ப்ஸ் வித் ஸ்கின். ரொம்ப சுகர், ரொம்ப சால்ட் அதிகமாக சேர்த்துக்கும் போது இட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அப் மேக்கிங் யுவர் ஸ்கின் லுக் வெரி டீஹைட்ரேட்டட். ஆல்சோ இன்க்ரீசஸ் ஆக்னே, பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணும் உங்களுக்கு. ஸோ வந்து உங்கள் டயட்டையுமே வந்து யூ ஹேவ் டு ஆல்ட்ரேட். நிறைய வாட்டர் குடிக்க ஆரம்பிங்க. கீப் ஹைட்ரேட்டிங் யுவர் செல்ஃப் வெல் ஆல் த்ரூ த டே. அட்லீஸ்ட் ஒரு 2.5 to 3 liters ஆஃப் வாட்டர். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரைட் அப்படின்னாலே அடுத்த நிமிஷம் வரது ஜூஸ் குடிக்கணும். எதுக்கு ஜூஸ் குடிக்கணும்? பல் இருக்கிற வரைக்கும் பழத்தை கடிச்சு சாப்பிடுங்க. ஓகே, ஸோ யூ ஷுட் ஈட் த ஃப்ரூட், யூ டோன்ட் நீட் டு ட்ரிங்க் த ஜூஸ். ஏன்னா ஜூஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பழத்தை எடுத்து அதில் இருக்கிற நல்ல விட்டமின்ஸ் எல்லாத்தையும் சக்கையில் தான் போயிடும் எல்லாமே. நீங்கள் ஜூஸ் பண்ணும்பொழுது நம்ம குடிக்கிறது வெறும் அந்த சுகர் வாட்டர் மாத்திரம் தான். அதில் என்ன பெரிய நியூட்ரிஷன் இருக்க போகுது? ஸோ ஈட் த ஃப்ரூட். அப் டு 2 மீடியம் சைஸ் ஃப்ரூட்ஸ் பர் டே கண்டிப்பாக சாப்பிடலாம். அதனால வந்து ஃப்ரூட்டாக சாப்பிடுங்க, மென்று சாப்பிடுங்க. எப்போவுமே எதையுமே மென்று சாப்பிடும்போது த டைஜஷன் இஸ் பெட்டர்.
சலைவாங்கிறது நல்ல வந்து ஒரு நியூட்ரியண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மென்று சாப்பிட்றது இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ டயட் பற்றி பேசிட்டோம் நம்ம. ஓகே, இது தவிர ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் டூ போத் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ ரெண்டுமே பண்ணுங்கள். ஏன் நான் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டாக இருந்து இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, every time that you're doing your workout, you're pushing blood to every organ in your body, and that also includes your skin. So people who work out have better skin. Okay, that is the truth. So workout is very important. மூணாவது, apart from all this, வேறு என்ன நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if you have a longer period of time, you can plan for certain procedures very well. அதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் ஓடி போயிட்டு ப்ளீஸ் எனக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்துருங்கன்னு கேட்டுருங்க. let the dermatologist அவங்க வந்து let them make a plan for you. என்னெல்லாம் உங்கள் வரிஸ் உங்களோட இஷ்யூஸ்ன்னு சொன்னப்பறம் let them make a nice plan. ஹேர் ரிமூவல், ஓகே, லேசர் ஹேர் ரிமூவல், இது வந்து இட் டேக்ஸ் டைம். ஒரு சிட்டிங் 2 சிட்டிங் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 சிட்டிங்ஸ் ஒரு 6 சிட்டிங்ஸ் முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சஸ்டெயினபிளாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அது பண்ணுறதுக்கு once in 2 months or 3 months தான் வந்து ஒரு சிட்டிங் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் once in 2 months எடுத்தால் கூட 1 year கேப் இருந்துச்சுன்னா நல்ல வந்து ஒரு யூ கேன் see a good response. எஸ்பெஷலி சில கேர்ள்ஸுக்கு நிறைய திக் ஹேர் இருக்கும், ஃபேஸில் நிறைய திக் ஹேர் இருக்கும். இந்த மாதிரி இப்போ இருக்கும்பொழுது யூ கேன் பிளான் ஃபார் அ குட் சிட்டிங் ஆஃப் லேசர் ஹேர் ரிமூவல் ஃபார் ரிடக்ஷன். ரெண்டாவது, ஆக்னே, பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க அண்ட் பிம்பிள் ஸ்கார்ஸ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஏர்லியாகவே இந்த பிரைட்ஸ் எல்லாம் வந்து யூ ஷுட் கோ அண்ட் மீட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கரெக்டாக 2 மாதம் முன்னாடி வருவாங்க, டாக்டர் எதாவது பண்ணுங்க டாக்டர், எனக்கு 2 மாதத்தில் கல்யாணம், பிம்பிள் எப்படியாவது போக வச்சுருங்கன்னு. இந்த எப்படியாவது போக வச்சுருங்கிறது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். ஏன்னா ஆக்னேயை எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ணணும்னா அதுக்குரிய ஓரல் கேப்சியூல்ஸை வந்து அட்லீஸ்ட் 1 to 2 months பிஃபோர் யூ கெட் மேரிட் வி ஹேவ் டு ஸ்டாப் இட். ஏன்னா சில கேப்சூல்ஸ் ஃபார் ஆக்னே வந்து யூ கேனாட் டேக் இட் ஆஃப்டர் யூ கெட் மேரிட். ஏன்னா அது கன்சீவ் ஆகிறதுக்கு இட்ஸ் நாட் கம்பேட்டபிள். ஸோ அப்படி இருக்கும்பொழுது 2 months பிஃபோர் த வெட்டிங்கே நிறுத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நிறைய பேருக்கு சிவியர் ஆக்னே இருக்கிறவங்களுக்கு வரலாம். அப்படி இருக்கிறதுனால ஃபார் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் டு பிளான் யுவர் ட்ரீட்மெண்ட் பெட்டர் ஆல்சோ இட்ஸ் பெட்டர் தட் யூ கோ அண்ட் மீட் தம் ஏர்லியர். ஒரு 6 months 1 year டைம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஆக்னேவையும் குறைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெண்டாவது, ஆக்னே ஸ்கார் ட்ரீட்மெண்ட். இப்போ நிறைய தழும்பு, சில பேருக்கு நிறைய ஆக்னே ஸ்கார்ஸ் இருக்கும். இதை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்ட்டு வச்சுக்கோங்களேன், யூ நீட் டைம். ஏன்னா ஆக்னே ஸ்கார் கரெக்ஷன் அப்படிங்கிறது கொலாஜனை உற்பத்தி ஆக்கிற ஒரு ப்ரொசீஜர். அதாவது MNRF, மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி, ஃப்ராக்ஷனல் கார்பன் டை ஆக்சைடு லேசர், இதெல்லாம் வேறு ப்ரொசீஜர் விச் வில் ரியலி ஹெல்ப் வித் ஆக்னே ஸ்கார்ஸை குறைக்கிறதுக்கு. பட் ஆனால் இது வந்து எவ்ரி 6 weeks to 8 weeks ஒரு தடவை தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த டைம் தேவை நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம பாடிக்கும் கொலாஜனை புதுசாக சொரத்து அந்த ஸ்காரை குறைக்கிறதுக்கு. ஸோ யூ ஷுட் கிவ் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் டைம் டு ட்ரீட் த ஸ்கார்ஸ். அதுக்குமே வந்து கொஞ்சம் லாங் டைம் வேணும். அது தவிர வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரைட்ஸுக்கு வந்து சென்சிட்டிவ் இஷ்யூஸ் சிலதெல்லாம் இருக்கும். அண்ட்ராம் டார்க்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க, இல்லைனா இன்னர் தைஸ் டார்க்காக இருக்குது, இல்லைனா உட்கார இடம் வந்து பொறியாக இருக்குது, ஆக்னே இருக்குது, இல்லைனா வந்து டார்க்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. தெர் ஆர் சம் இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ரொம்ப சென்சிட்டிவாக தே ஃபீல் வெரி ஆட் டு கம் அண்ட் டெல் எனிபடி, பட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது பண்ணணும்னாலும் யூ ஷுட் கோ ஏர்லி. அதாவது ஏன்னா கெமிக்கல் பீல்ஸ் இருக்குது, லேசர்ஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமாக வெயிட் ரிடக்ஷனும் பண்ணணும் கொஞ்சமாவது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் இது குறையும். பட் இதுக்குமே வந்து யூ நீட் டு ஸ்டார்ட் ஏர்லி. ஸோ யூ பிளான் ஃபார் இட் ஏர்லி இட் செல்ஃப். ஸோ இதெல்லாமே வந்து தீஸ் ஆர் திங்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பேசினது ஜென்ரல் திங்ஸ். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஸ்கின் கேருக்குன்னு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்னெல்லாம் பண்ணலாம் ஸ்கின் கேருக்கு அப்படின்னா, நம்பர் 1, ஸ்டார்ட் மாய்ஸ்சரைசிங். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, மாய்ஸ்சரைசரை 2 வேளை போடுறத பழகிக்கோங்க. எவ்ரி டைம் ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே மாய்ஸ்சரைசரை ஃபுல் ஃபேஸ் போடுங்க, நெக்கையும் சேர்த்து கவர் பண்ணணும். இது தவிர இது வந்து ஃபேஸ் பொறுத்த வரைக்கும். பாடி மாய்ஸ்சரைசிங் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே ஆல் பிரைட்ஸ் ஷுட் ஸ்டார்ட். ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிச்சுட்டு வெளியே வந்த அடுத்த நிமிஷம் டவல் வச்சு தேக்காதீங்க, துவட்டி எடுத்துகிட்டு இமீடியட்லி அப்ளை த மாய்ஸ்சரைசர் ஆல் ஓவர் த பாடி. கை, கால், உள்ளே இருக்கிற சென்சிட்டிவ் ஏரியாஸ், பிட்வீன் த தைஸ், உட்கார்ற இடம், செஸ்ட்டு, எல்லா இடத்துக்குமே வந்து மாய்ஸ்சரைசரை போடுங்க. லைட் மாய்ஸ்சரைசராக இருந்தால் போகும். அண்ட் ஆல்சோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் யூஸ் சம் பாடி ஸ்க்ரப்ஸ். பாடி ஸ்க்ரப்ஸுங்கிறது நீங்கள் டோன்ட் யூஸ் நார், இல்லைனா வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், லூஃபா, இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டேமேஜ் தான் நடக்கும். பட் யூ கேன் யூஸ் சில பாடி ஸ்க்ரப்ஸுனே வந்து க்ரீம்ஸ் வரும், ஸ்லைட் ரொம்ப எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். இதை வந்து once or twice a week யூ கேன் யூஸ் இட். யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து அடுத்த நிமிஷம் வந்து பேட் ட்ரை பண்ணிவிட்டு நல்ல மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு பாடி பார்ட் வந்து நிறைய பேர் மிஸ் அவுட் பண்ணிடுவாங்க, கை. நம்ம பிரைட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து அவங்க கையை. அண்ட் எப்போவுமே மேனிக்யூர்லாம் வந்து நிறைய பண்ணுறவங்க இருக்காங்க.
பட் I'll come to that later. பட் ஹேண்டுக்குமே வந்து மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். ஓகே, யூ ஹேவ் டு கீப் மாய்ஸ்சரைசிங் யுவர் ஹேண்ட். அப்போ தான் ஆன் யுவர் வெட்டிங் டே when you put that nail polish and long nails அழகாக வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக அழகாக இருக்கும் பார்க்க. இல்லைனா வந்து மேக்கப் எல்லாம் நல்லா இருக்கும் ஃபேஸில், கை மாத்திரம் வந்து ஐயோ ட்ரையாக ஒரு மாதிரி ரொம்ப வயசான மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ மாய்ஸ்சரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் டூ. ஓகே, அண்ட் கம்மிங் பேக் டு த ஃபேஸ், மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு உரிய மாய்ஸ்சரைசர் யூ ஷுட் ஸ்டார்ட் அப்ளைங். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. 1 year or 6 months இஸ் அ லாங் டைம். நல்ல எஃபெக்ட் இருக்கும். சன்ஸ்க்ரீன் போட தான் சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு விஷயம் மாத்திரம், இன்றைக்கி சன்ஸ்க்ரீன் போட்டுட்டோம் நாளைக்கு வந்து நம்ம அப்படியே ரொம்ப பயங்கர பளபளப்பாக ஆகிட்டோன்ட்டு கிடையாது. டைம் ஆகும். இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ரொசீஜர். நிறைய நாள் நீங்கள் ஒரு 6 months 8 months 10 months சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா தான் அதோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். when you have the time, please start using the sunscreen. So that is one. அண்ட் அது தவிர வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன், யூ கேன் டூ அன் எக்ஸ்ஃபோலியேஷன் வீக்லி. எவ்ரி வீக் to 10 days வந்து ஸ்டார்ட் எக்ஸ்ஃபோலியேட்டிங் யுவர் ஸ்கின். எதர் கிளைகாலிக் இல்லை லாக்டிக் இல்லை சாலிசிலிக் இல்லை காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ். இப்போலாம் நிறைய ஹோம் பீல்ஸ் கிடைக்குது. யூ கேன் யூஸ் தட் ஆஸ் அ கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன். பட் ஆனால் ரொம்ப மைல்ட் பர்சன்டேஜில் பண்ணுங்கள். இனிஷியலி ஒன்ஸ் இன் 10 days ஆரம்பிங்க. அதை பண்ணி முடிச்ச உடனே இமீடியட்டாக மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். மேக் ஷூர் தட் இட் டஸ் நாட் கிவ் யூ எனி இரிட்டேஷன் ஆன் யுவர் ஸ்கின். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். இது தவிர என்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூர் ஸ்லைட்லி ஓல்டர் பிரைட் தென் யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் ரெட்டினால். ரெட்டினாலை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஸ்டார்ட் வித் எதர் அ ரெட்டினால் ஆர் அ ரெட்டினால்டிஹைட். அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ். நிறைய விட்டமின் சி சீரம்ஸ், ரெட்டினால் சீரம் இதெல்லாமே வந்து மைல்டர் ரெட்டினால்ஸ். ஒரு மைல்டர் ரெட்டினாலில் ஆரம்பித்து ஒரு 2 months போன அப்புறம் தென் யூ ஷிஃப்ட் ஓவர் டு அ ப்ரிஸ்கிரிப்ஷன் ரெட்டினால் ஃப்ரம் யோர் டாக்டர். அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ரெட்டினால் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுக்குறது எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கும். அதெல்லாம் அப்புறம் ஆரம்பிங்க. ஸோ இனிஷியலி யூ கேன் ஸ்டார்ட் வித் மைல்டர் ரெட்டினால் பிகாஸ் யூ ஹேவ் த டைம் டு கோ அபவுட் அண்ட் மைல்டாக ஒன்றா ஷெட்யூல் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு டைம் இருக்கும் உங்களுக்கு. இது தவிர என்னெல்லாம்னா விட்டமின் சி, கண்டிப்பாக ஒரு விட்டமின் சி ஆட் பண்ணுங்கள். If you're a younger bride, then vitamin C, glycolic acid, lactic, இது மூணுமே வந்து in any form works very well. Niacinamide, yes, it's definitely a co-molecule. அதாவது இது மாத்திரம் போடக்கூடாது. It should be there along with other molecules. You can also include that in your regimen. So இந்த molecules எல்லாம் try to include it into your creams. Night cream போடுங்க. அன்ட்ரை க்ரீம் வந்து நிறைய பேர் வந்து அன்ட்ரை டார்க்னஸ் ஃபார் பிரைட்ஸ் இஸ் குவைட் அ சப்ஜெக்ட். ஏன்னா நிறைய நைட்ஸ் முழிச்சிட்ருப்பாங்க, ஃபியான்ஸே அப்ராட்டில் இருக்கலாம், டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், முழிச்சு பேசிகிட்டு இருக்கீங்களா இருக்கலாம். ஸோ இதெல்லாமும் இருக்குது இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கெட் 8 hours ஆஃப் ஸ்லீப், கன்சிஸ்டண்ட்டாக 8 hours. இன்றைக்கி வந்து 10 மணிக்கு படுக்கிறோன்னா நாளைக்கும் 10 மணி. டெய்லி கீப் யுவர் ஸ்லீப் டைம் சேம். கேட்ஜெட்ஸை வந்து 1 மணி நேரம் முன்னே தூக்கி வச்சுருங்க. டோன்ட் ஸ்ட்ரெயின் யுவர் ஐ வைல் யூர் ட்ரைங் டு ரீட் ஆர் வென் யூர் ட்ரைங் டு சி ஏதாவது கேட்ஜெட்ஸ் எல்லாமே. இது எல்லாமே ஐ ஸ்ட்ரெயின் கொடுக்கும். அன்ட்ரை க்ரீம் வந்து கெஃபைன் கண்டெய்னிங் அன்ட்ரை க்ரீம் யூஸ் பண்ணலாம். விட்டமின் சி, கெஃபைன், விட்டமின் கே இதெல்லாமே வந்து they are good molecules for the under eye area. You can start using moisturize the under eye area. இன்னொரு ஏரியா மாய்ஸ்சரைஸ் என்னென்னா டீகோலட்டாஜ்னு சொல்கிறது. அதாவது இந்த நெக் பகுதி. இந்த நெக் பகுதிங்கிறது இட்ஸ் அ வெரி தின் ஸ்கின். நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி பிரைட்ஸ் வந்து லோ ப்ளவுசஸ் அந்த மாதிரிலாம் போடும்பொழுது தே ஃபீல் வெரி ஆட். ஏன்னா அந்த ஏரியா மாத்திரம் ட்ரையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மேக் ஷூர் தட் யூர் மாய்ஸ்சரைசிங் திஸ் ஏரியா. நெக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. whenever you're moisturizing the face, எந்த க்ரீம் போடுறதா இருந்தாலும் ஃபேஸ் தவிர நெக்லையும் போடுங்க. நெக்கு கீழே அந்த செஸ்ட் ஏரியாவும் அப்பர் செஸ்ட் ஏரியாவும் போடுங்க கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் தான் உங்கள் ஸ்கின் கேர் ரெஜிமென் ஆஸ் சச். இது தவிர வந்து வாட் எல்ஸ் அப்படின்னு பார்த்தா, எனி பர்சன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குதான். எஸ்பெஷலி ஃபார் அ பிரைட் ஸ்ட்ரெஸ் இஸ் அ ஹியூஜ் திங். நிறைய திங்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு, இவ்வளோ ஸோ மெனி ஷெட்யூல்ஸ் அண்ட் அஜெண்டாஸ் டு ஃபினிஷ். ஸோ கீப் யுவர் ஸ்ட்ரெஸ் டு அ மினிமம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஜாயின் பண்ணுங்கள். அதாவது லெட்ஸே உங்களுக்கு மெடிடேஷன் பிடிக்குமா, யோகா பிடிக்குமா, இல்லைனா வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பிடிக்குமா, ரன் பண்ண பிடிக்குமா, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணுங்கள் டு காம் யுவர் மைண்ட் டவுன். யூ நீட் டு ஹாவ் தட் ஜோன் ஆஃப் காம். ஏன்னா the next few months in your life are going to be a little chaotic. You have to be able to handle that. அது பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி வேணும், உங்களோட ஹாப்பி ஸ்பேஸ் அப்படிங்கிறது வேணும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் தட் யூ ஷுட் டேக் அப். இட் ரியலி ஹெல்ப்ஸ் வித் ஓவரால் என்ன சொல்கிறது, மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்கின் ஹெல்த் ஆல்சோ. ஸோ இதெல்லாமே வந்து we have spoken about a lot about other skin care, manicure and pedicure. So as far as your nails are concerned, ரொம்ப நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணாதீங்க. நெயில் பாலிஷ், நெயில் எனாமல்ஸ் இது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் உங்களோட பிக் டே அன்றைக்கி போடுறது தப்பு கிடையாது. ட்ரை டு கீப் இட் டு அ மினிமம். கியூட்டிகல்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். ஈவன் ஆயில் கூட போடலாம், கோகனட் ஆயில் கூட போடலாம். ஜஸ்ட் நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கியூட்டிகல்ஸுங்கிறது உங்கள் நெயிலில் சுற்றி இருக்கிற ஸ்கின், அதை வந்து கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் போட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இட் லுக் சாஃப்ட் அண்ட் நைஸ். அண்ட் மேனிக்யூர் பெடிக்யூர் நிறைய போகும்பொழுது மேக் ஷுவர் தட் யூ டெல் தெம் நாட் டு ரிமூவ் த கியூட்டிக்கல். என்ன பண்ணுவாங்க, ஒரு கியூட்டிக்கல் ரிமூவர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது காலுக்கு நம்ம நகத்தை சுற்றி குத்தி அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துருவாங்க. இது கால்லையும் பண்ணுவாங்க, கையிலையும் பண்ணுவாங்க.
Tell them not to do that. Cuticle-ங்கிறது the protective layer of skin. இது வந்து டஸ்ட்டு டர்ட் எல்லாம் உள்ளே போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது, அதை நம்ம எடுக்கிறதுக்காக கிடையாது. ஸோ யூ ஷுட் ஸ்பெசிஃபிக்லி டெல் them. இது பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷனும் வரும், இன்ஃப்ளமேஷனும் வரும், கையில் காலில் கொஞ்சம் பெயின் அண்ட் இரிட்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் யூ ஷுட் டெல் them. And like I said, நீங்கள் பெடிக்யூர் மெனிக்யூர் போகலாம் தப்பில்லை, பட் நோ ரிமூவிங் த கியூட்டிக்கல் while they are doing that. ரெண்டாவது வந்து நெயில் எனாமல்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டோன்ட் யூஸ் திக் கலர்ஸ். எஸ்பெஷலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த நெயில் கலர்ஸுங்கிறது பெர்மனன்ட் நெயில் கலர்ஸ்னு சிலது வருது. அதாவது வந்து இட் வில் ரிமைன் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். இது தே சார்ஜ் அ லிட்டில் மோர் இந்த பார்லர்ஸ், பட் ராதர் தென் சிப் ஆஃப் ஆகாது நெயில் கலர்ஸ். அந்த மாதிரி நெயில் கலர்ஸ் போடும்போது இன்னமும் நெயில் டேமேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ டோன்ட் யூஸ் திஸ் ரொம்ப லாங் ஸ்டேயிங் நெயில் கலர்ஸ்னு ஸ்பெஷலாக கொடுக்கறது வேண்டாம். ஏன்னா அது இன்னுமே நெயிலை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணிடுது. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ், ஹேருக்கு என்ன பண்ணலான்னா ஒரு ஹெல்தி டயட்டு, ஷாம்பூவிங், டூ இட் ட்வைஸ் அ வீக். கண்டிஷனர் கண்டிப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. மேக் ஷூர் யூர் கண்டிஷனிங் யோர் ஹேர். இன்னும் ஒன்று இருக்குங்க, கோ வாஷ் அப்படின்னு சொல்கிறது, கண்டிஷனர் வாஷ் அப்படின்னு. ஆல் பிரைட்ஸ் ஷுட் ஸ்டார்ட் டூயிங் இட் ஃப்ரம் எவ்ரிபடி ஷுட் ஸ்டார்ட் டூயிங் இட், பட் பிரைட்ஸ் எஸ்பெஷலி. அதாவது ஒன்ஸ் அ வீக் டோன்ட் யூஸ் அ ஷாம்பூ, யூஸ் ஒன்லி அ கண்டிஷனர், அப்ளை இட் ஆல் ஓவர் த ஹேர். ஒரு ஹேர் பேக் மாதிரி விட்டுட்டு ஸ்கேல்பில் படாமல் பார்த்துக்கோங்க. அது ஒரு 30 minutes வச்சுட்டு யூ கேன் rinse it off. So this is called a co-wash or a conditioner wash. It keeps your hair nice and healthy. If you want to do procedures for your hair, coloring பண்ணணும், highlights பண்ணணும், இல்லைனா keratin பண்ணணும், any kind of chemical treatment, see ஒன்று புரிஞ்சுக்கணும், chemical treatment பண்ணிங்கன்னா ஹேர் கொட்ட சான்ஸ் இருக்குதான். அண்ட் அஃப்கோர்ஸ் கலரிங்லாம் பண்ணால் கொஞ்சம் ஹேர் ட்ரைனஸ், டேமேஜ் அதெல்லாம் நடக்கும் தான் அது. பட் இஃப் யூ ஸ்டில் வாண்ட் டு கெட் இட் டன், பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த வயசில் பண்ணாமல் எப்போ பண்ண போகிறீங்க இல்லையா? அது தட் இஸ் த திங். பட் அப்படி இருக்கிற பட்சத்தில் மேக் ஷுர் தட் யூ ஃபினிஷ்ட் யோர் ஹைலைட்ஸ் 2 months ஆர் கலரிங் 2 months பிஃபோர். ஏதாவது ஒன்று கலர் பிடிக்காமே போயிடுச்சுன்னா கூட அட்லீஸ்ட் யூல் ஹாவ் அ பிட் ஆஃப் டைம் டு கரெக்ட் இட் பிஃபோர் யோர் வெட்டிங். ஸோ அது ஒன்று. அண்ட் பிஃபோர் வெட்டிங் யூ கேன் டூ யோர் ரூட் டச்சப்ஸ் இஃப் யூ வாண்ட் டு. கெரட்டின் பண்ணுறது வந்து எப்போ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலி 6 weeks முன்னே பண்ணுங்கள். ஏன்னா இல்லைனா வந்து ரொம்ப ஃப்ளாட் ஆயிரும் ஹேர். ஸோ அந்த 6 weeks முன்னே பண்ணும்போது ஸ்லைட்டாக அந்த ரூட்லேருந்து நம்ம ஓன் ஹேர் வளரும்போது இட் கிவ்ஸ் த கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் அண்ட் பவுன்ஸ். இல்லைனா ரொம்ப சப்பையாக இருக்கும், ஃபேஸ் லுக்ஸ் வெரி பிக் அதர்வைஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் திங், கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஓகே, பட் ஆல் தீஸ் ஆர் கெமிக்கல்ஸ். அட் த எண்ட் ஆஃப் த டே யூ ஹேவ் டு நோ தட் தே ஆர் கெமிக்கல்ஸ் அண்ட் யூ ஆர் கோயிங் இன் ஃபார் இட் வித் த நாலேஜ் தட் யூ நோ வாட் யூ கோயிங் இன் ஃபார். ஸோ இது ஒன்று. மிச்சப்படி என்ன அப்படின்னா, ஹேருக்கு ஸ்டார்ட் யூஸிங் அ சீரம். வெளியே போகிறதா இருந்துச்சுன்னா வந்து மேக் ஷூர் தட் யூர் ரொம்ப ப்ளோ ட்ரையரை வந்து ரொம்ப ஹை ஹீட்டில் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் தட் யூர் கவரிங் யுவர் ஹெட் வித் அ ஸ்கார்ஃப். ஒரு ஏதாவது ஒரு அதாவது ரொம்ப விண்டில் வந்து ரொம்ப அதிகமாக போகாதீங்க. இட் காசஸ் அ லாட் ஆஃப் டேமேஜ் அண்ட் பிரேக்கேஜ் டு த ஹேர். ஏன்னா டெஃபினட்டாக யூல் பி ட்ராவலிங் அ லாட் டு சூஸ் யுவர் க்ளோத்ஸ். உங்கள் நிறைய ஷாப்பிங்க்கு போயிட்டுருப்பீங்க, அப்போல்லாம் வந்து மேக் ஷூர் த ஹேர் இஸ் ஆல்சோ கவர்ட். ஸோ நிறைய பேசிட்டோம். கடைசியாக ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் அபவுட் தி அவசர பிரைட். அவசர பிரைடுக்கு டைமே கிடையாது. ஓகே, எதுவுமே பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் அப்படியே சுருக்கிடலாம். அகேன் கிராஷ் டயட்டிங் பண்ணாதீங்க. மேக் ஷுர் தட் ஈவன் ஒரு மாதம் தான் இருக்குன்னா ஒரு மாதத்தில் கூட வந்து டயட்டை கரெக்ட் பண்ணலாம். நிறைய தண்ணி குடிக்கலாம், சுகர் அண்ட் சால்ட் கட் பண்ணலாம், ப்ராசஸ்ட் ஃபுட்டை கட் பண்ணலாம். நல்ல ஒரு டெய்லி 1 hour ஒரு வாக், இல்லைனா ஒரு ஜாக், இல்லைனா ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணலாம். நான் என்னெல்லாம் நோ சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி அதாவது வந்து 1 month தான் இருக்குன்னு ரெட்டினால்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இட் இரிட்டேட்ஸ் த ஸ்கின். கெமிக்கல் பீல்ஸ் வந்து ரொம்ப பண்ணாதீங்க. கெமிக்கல் பீல்ஸ் வந்து என்றைக்கு எப்படி கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுக்குறதுனா கூட யூ டோன்ட் ஹேவ் த டைம் டு கரெக்ட் இட். ஏன்னா அந்த 1 month தான் இருக்குது. ஸோ டோன்ட் கோ ஃபார் கெமிக்கல் பீல்ஸ். ஒரு ப்ரொசீஜர்னு போகணுன்னு நினச்சிங்கன்னா மைக்ரோடெர்மாப்ரேஷன் இஸ் அ வெரி நைஸ் ப்ரொசீஜர். என்ன ப்ரொசீஜர்ஸ் பிரைட்ஸ் பண்ணலாம் இன் ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னே ஸ்கார்ஸ்க்கு மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது. இது தவிர வந்து லேசர் டோனிங், பிக்மெண்டேஷன் இருக்குது பிரைட்ஸுக்கு, அதை கரெக்ட் பண்ணணுன்னா லேசர் டோனிங் அப்படின்னு இருக்குது. மைக்ரோடெர்மாப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு ப்ரொசீஜர். இட் ஒர்க்ஸ் வெரி வெல். ரொம்ப சேஃபான ப்ரொசீஜர். இது வந்து அவசர பிரைடுக்கும் சரி, லாங் டைம் இருக்கிற பிரைடுக்கும் சரி, 2 பேருக்குமே ரொம்ப நல்ல ஒர்க் ஆகும். வெரி சேஃப் ப்ரொசீஜர். There is another thing called, which is specialized to our clinic, which is called the Zucca therapy. அது வந்து உங்களுக்கு it's more like a collagen building, including ஒரு hydration of skin கொடுக்குற therapy, which we do for a lot of brides. And it works very well to give them a skin glow just before the wedding. இதுவும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். So other than all this, for the person who doesn't have time, keep calm. That is the most important thing. And keep smiling on your big day. Okay, என்ன இருந்தாலும் சரி, it's your day and you should enjoy it to the maximum. Don't stress about it. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், விட்டமின் சியை வந்து ஓரலாகவும் எடுங்க. ரெண்டாவது அப்ளிகேஷனை அந்த ஸ்கின்னாகவும் எடுத்துக்கலாம். லாக்டிக் ஆசிட், கிளைகாலிக், இதெல்லாமே வந்து சேஃப் ப்ராடக்ட்ஸ் டு யூஸ். ரெட்டினால்ஸை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் டூ மச் ஃபார் யூ டு யூஸ் ரெட்டினால் ஸோ க்ளோஸ் டு த வெட்டிங். இரிட்டேஷன் கொடுக்கும். ஸோ இது தவிர வந்து
டக்குன்னு ஓடி போய் பார்லரில் ஒரு ஃபேஷியல் பண்ணுறேன்ட்டு ஓடிடாதீங்க. ஏன்னா எனி ஃபேஷியல் நான் சொல்கிறேன், எனி ப்ரொசீஜர், எனி ஃபேஷியல் புதுசாக அந்த 1 மந்த் டைமில் ட்ரை பண்ணாதீங்க. முன்னே பண்ணது கிடையாது, நான் இப்போ பண்ண போகிறேங்கிறது ப்ளீஸ் டோன்ட் ட்ரை இட். ஏன்னா திடீர்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா உங்களுக்கு அந்த டைம் கூட கிடையாது அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. மீட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட். அவங்க எந்த சேஃப் ப்ரொசீஜர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த சேஃப் ப்ரொசீஜரை மாத்திரம் பண்ணுங்கள். அண்ட் மேக் ஷுவர் அதையுமே வந்து ஒரு வாட்டி 1 மந்த் பிஃபோர் த வெட்டிங் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தா தான் உங்கள் ஸ்கின் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரியும். அப்போ தான் ஈவன் இஃப் யூ வாண்ட் டு டூ இட் ரைட் பிஃபோர் த வெட்டிங் யூல் நோ ஃபார் ஷுவர் தட் இட் இஸ் அ சேஃப் ப்ரொசீஜர் ஃபார் யோர் ஸ்கின் டைப். இன்னும் ஒன்று வந்து பிரைட்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறது, டோன்ட் டூ பேக் வேக்சிங். பேக்கை வந்து நிறைய பேர் பண்ணுறது, பேக்கை வந்து வேக்ஸ் பண்ணிவிடுவாங்க. பேக் வேக்சிங் பண்ணிங்கன்னா ரொம்ப காமனாக வர்றது கட்டி வந்துடும். ஏன்னா அந்த ஹேர் ஃபாலிக்கல் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நிறைய கட்டியாக ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி ஃபுல்லாக பேக்கில் வந்துடும். இட் லுக்ஸ் வெரி பேட் அண்ட் பாவம் ரொம்ப இச்சியாகவும் ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. பேக் வேக்சிங் பண்ணாதீங்க. ஈவன் இஃப் யூ வாண்ட் டு ஷேவ் த பேக் இட்ஸ் ஓகே, பட் ப்ளீஸ் டோன்ட் டூ பேக் வேக்சிங் as such. Okay, so these are the things that you should and should not be doing. I hope you had. So these are the things that you should and should not be doing. I hope I was able to help you with a lot of skincare tips on this. This video sponsored by Vasant & Co.